Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. சூடானின் மிகப்பெரிய உள்நாட்டு அகதிகள் முகாமாக செயல்பட்டு வரும் ஜம்சம் முகாமிற்குள் திடீரென புகுந்து துணை ராணுவ படை நடத்திய தாக்குதலில் 400க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் கொல்லப்பட்டனர். சூடானில் அரசு ராணுவ படைக்கும் துணை ராணுவ படைக்கும் இடையிலான உள்நாட்டு போர் 2 ஆண்டுகளுக்கு மேலாக நீடித்து வருகிறது. இந்த போரால் ஏற்பட்டிருக்கும் கடும் பஞ்சத்தால் சூடானில் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இவர்கள் தங்களது வீடுகளில் இருந்து வெளியேறி முகாம்களில் தங்கியுள்ளனர். அந்த நாட்டிலேயே மிகப்பெரிய தங்கும் முகாமாக ஜம்சம் முகாம் இருந்து வருகிறது. அதன் அருகிலேயே அபு சவுக் என்ற முகாமும் உள்ளது. இந்த 2 முகாம்களிலும் சேர்த்து கிட்டத்தட்ட 7 லட்சம் மக்கள் தங்கி வந்திருந்தனர். இந்த நிலையில் கடந்த வாரம் இந்த 2 முகாமுக்குள்ளும் திடீரென புகுந்த சூடான் துணை ராணுவ படை இனவெறியை தூண்டும் விதமாக கோஷம் எழுப்பியவாறு கண்ணில் தென்படும் மக்களை எல்லாம் சர்ற மாரியாக சுட்டது. இதனால் நாலாபுரமும் பொதுமக்கள் சிதறி ஓடினர். இந்த மனித தன்மையற்ற தாக்குதலில் பெண்கள், குழந்தைகள் உட்பட 400க்கும் மேற்பட்ட அப்பாவி பொதுமக்கள் உயிரிழந்தனர். இதனையடுத்து கிட்டத்தட்ட 4 லட்சம் பேர் உயிர் பிழைத்தால் போதும் என்று கருதி ஜம்சம் முகாமில் இருந்து வெளியேறி அல்பேசர், ஜபில்லா ஆகிய பகுதிகளுக்கு அடைக்கலம் தேடி நடந்தே செல்வதாக ஐநா தெரிவித்திருக்கிறது. இதற்கிடையே ஜம்சம் அகதிகள் முகாமை முழுமையாக கைப்பற்றிவிட்டதாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை சூடான் துணை ராணுவ படை அறிவித்தது. மேலும் இந்த முகாமில் தங்கியிருந்தவர்கள் பலரை பணைய கைதிகளாக துணை ராணுவ படை பிடித்து வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இந்த கொடூர தாக்குதலுக்கு சூடான் ராணுவம் பதில் தாக்குதல் நடத்தக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுவதால் பணைய கைதிகளாக பிடித்து வைக்கப்பட்டிருக்கும் மக்களை மனித கேடயங்களாக பயன்படுத்த துணை ராணுவ படை முடிவு செய்திருப்பதாக தெரிகிறது. அல்பேசர், ஜபில்லா ஆகிய பகுதிகளில் அடைக்கல புகுந்த மக்கள் சிலர் தாகத்தாலும் பட்டினியாலும் தவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. உள்நாட்டு போர், இடம்பெயர்வு, பட்டினி என சூடான் மக்களுக்கு நடந்து வரும் துயரத்தை போக்க நடவடிக்கை எடுக்காமல் உலக நாடுகள் வேடிக்கை பார்ப்பதாக கூறப்படுகிறது. இப்படி சூடானை தொடர்ந்து புறக்கணிக்காமல் அங்கு அமைதி நிலவ முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என குரல் எழுந்திருக்கிறது. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.